தவித்திடும்போது ஆறுதலாய் உன்மடி சாகிறே காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் மெயின்டைன் பண்ணுறது யார் தெரியுமா? நானும் என் பையனும் தான். ரெண்டு பேத்துக்கு இதான் வேலை. பொழுதானிக்கு இதை நோண்டிகிட்டே இருக்கிறது. அப்புறம் இதான் ஏன் செடி? என் பையன் செடி காமிக்கவா? பெருசாக இருக்கு பாருங்க, லெமன் செடி. இதுதான் அவன் செடி. பொழுதானே இதையே பார்ப்பான் அவன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதுங்க வீடியோ எண்ணில் வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். ஆக்சுவலி இது பூச்செடி தான். இது தக்காளி பூ வந்திருக்கு எங்கள் தொட்டியில். நல்லா மழை பெஞ்சனால வெத்தலை கொடியெலாம் செழிப்பாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் சுண்டைக்காய். இதுவும் எங்கள் கார்டனில் வந்தது தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, வீட்டில் எப்படி ஈஸியாக வரப்பட செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் ஆஃப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் ஹாஃப் கடலைப்பருப்பு ஹாஃப் எடுத்திருக்கேன். தென் அதே கிளாஸில் அதாவது குவார்ட்ரு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். திருப்பி இதே அளவு உளுந்தும் காய் எடுத்திருக்கேன். 1/2 அப்புறம் காக்கா. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹாஃப் கிளாஸ் பச்சரிசி. இதையும் இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த 2 hours நல்லா ஊற வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கலரிஷாக இருக்கும் உரப்படப்பா சுடுறதுக்கு. ஸோ நல்லா 1 glass ஆஃப் வாட்ரு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இது கூட வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் அரைக்கும் போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். 2 hours அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. நான் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வரமிளகா அந்த அரிசி பருப்போடு சேர்த்து கொஞ்சமாக இந்த வரமிளகா அரைப்படையிறதுக்காக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து வரமிளகா நல்லா அரைஞ்சிடணும். மொத்தமாக போட்டோம்னா வரமிளகா பேஸ்ட்டாக அரையாது. இந்த கலர் பார்த்தாலே தெரியுது. நல்லா வரமிளகா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மிக்சியில் நம்ம ஊற வச்ச அடைக்குள்ள மாவை ஹாஃபாக பிரித்து அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததும் ஃபஸ்ட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது கூட இன்னொரு விஷயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் வரப்படலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இதோட முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னு வைங்க, வரப்படைக்கு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். தென் கொஞ்சோண்டு பொடிசாக வெட்டின ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், தென் 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரகம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்போ சுட போகிறோமோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயமும் இந்த கீரையும் ஜீரகத்தையுமே அரைச்சி ஒரு 1/2 hour அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரொம்ப புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அரைச்சி ஒரு 1/2 hour அதுக்கப்புறமே ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரப்படை போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் ரொம்பவும் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் உரப்படை போடுவேன். உரப்படைனாலே அது ஆக்சுவலாக முருங்கைக்கீரை இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி 1 by 1 தோசை சுட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சைடிஷ்ஷாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். அவ்வளோ சூப்பராக ஈஸியான கிறிஸ்பியான நம்ம நினச்ச மாவு இல்லையா, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா டிஃபனுக்கு. ஸோ ஒரு 2 hours முன்னாடி நினச்சா கூட போதும், ஈஸியாக அரிசியை ஊற போட்டு ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.
இது கூட கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கல்லை வச்சு அரைச்சி தேங்காய் சட்னி சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷாக ரொம்பவும் டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க உரப்படை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. உரப்பட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவும் செய்வேன், பட் இன்றைக்கி அதை விட டேஸ்ட் அதிகமாக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு பூச்செடி காமிச்சு, அது என்னன்னா மரிக்கொழுந்துங்க, மரிக்கொழுந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.